ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு நான் ஷேர் பண்ணியிருந்த விலாகோட கண்டினியூஷன் தான் இது. அந்த விலாகில் நான் இட்லி மாவு அரைச்சி அதில் எப்படி இட்லியும் சூப்பராக பண்ணுறது, தோசையும் சூப்பராக பண்ணுறது அப்படின்றதோட முடிச்சிருப்பேன். அந்த விலாகோட கண்டினியூஷன் தான் இந்த க்ளீனிங் கிளிப்பிங் மட்டும். அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. அந்த விலாக் எடுத்த அன்னைக்கு இட்லி மாவெல்லாம் அரைச்சி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய திங்ஸை க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எப்போவுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப்பில் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபில் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். பட் இந்த ஒரு 1 வீக்காக நான் அந்த ஃபில் பண்ணுற வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டே வந்தேன். ஏன்னா கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கார்னரில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு. மந்த்லி ஒன்ஸ் நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, ட்ரே அப்புறம் பேஸ்கெட் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். அப்புறம் அந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிற கண்டெய்னர், அந்த சின்ன சின்ன மசாலா கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்பப்போ அது காலியாகிட்டு திருப்பி ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி தான் வைப்பேன். பட் இந்த டைம் மந்த்லி ஒன்ஸ் அந்த ட்ரே பேஸ்கெட்லாம் க்ளீன் பண்ணும்போது இது எல்லாத்தையும் ஒரு டீப் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்ருக்கேன். என்கிட்ட இருக்க மாதிரி உங்ககிட்டயும் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஆயில் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் இருக்குல்ல, அதை அந்த ஆயில் கண்டெய்னரில் ஊற்றிட்டு நல்ல சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றி ஒரு 10 to 20 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ, நான் இதில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது. திருப்பி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். என்னோட அந்த ஆயில் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. பட் இப்போவுமே நல்லா புதுசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸி, இண்டக்ஷன் இது எல்லாத்தையும் வீக்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு தடவை நீட்டாக டீப் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் டெய்லி பேசிஸில் ஒரு க்ளீனிங் ஹேபிட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிச்சன் மட்டும் இல்லை, வீட்டில் எல்லா இடங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் ஹேபிட்ஸ் நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வீடு எப்போவுமே க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். அப்படியே இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுத்துருந்தோம் இல்லையா, தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ரிலேட்டடான டிப்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும்போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஹேபிட்ஸ் நமக்கு தெரியாமலே நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும். பட் அது கரெக்டாக தப்பானும் தெரியாது, நம்ம அது பெருசாக யோசிச்சிருக்கவும் மாட்டோம். பட் அதனால நம்ம லைஃப்பில் நிறைய ஒரு நெகட்டிவான விஷயங்களும் நடக்கும். நம்ம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்போம் அந்த ஒரு ஹேபிட்னால். அப்படி நான் இப்போ சொல்ல போகிற ஃபஸ்ட்டு ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அந்த நாள் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நமக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும், இல்லை யோகா பண்ணுறதா இருந்துச்சுன்னா யோகா பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹேபிட்டை உடனே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். இதை பற்றி நம்ம வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், ஏன் வருஷக்கணக்கில் கூட யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம், நெக்ஸ்ட்டு வீட்டிலேருந்து பாரு பயங்கரமாக நான் வாக்கிங் போக ஆரம்பிக்க போகிறேன், இல்லை பயங்கரமாக யோகா பண்ண ஆரம்பிக்க போகிறேன், இல்லை நான் அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ வெயிட் கெயின் பண்ணுறதுக்காகவோ ஒரு சூப்பரான டயட் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு டைம் கொடுத்துக்கிட்டே இருப்போமே தவிர அதுக்குள்ளே போகவே மாட்டோம். ஏன்னா இது எல்லாமே நம்மளோட உண்மையாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன சோம்பேறித்தனம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது எல்லாமே நமக்கு நல்லதுன்னு தெரியும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணாலோ இல்லை ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெயின் பண்ணாலோ நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது தெரியும். பட் அதை பண்ணுறதுக்கு கூட நமக்கு ஒரு டைம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதை உடனே பண்ண மாட்டோம். அந்த ஒரு நாள் வரும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்காதீங்க. அது எப்போவுமே வராது. நீங்கள் தான் அந்த ஒரு நாளை உருவாக்கணும். நீங்கள் இன்றைக்கி யோசிக்கிறீங்க, நான் நாளையிலேருந்து ஒரு வாக்கிங் போகணும், இல்லை நாளையிலேருந்து யோகா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நாளையிலேருந்தே பண்ணுங்கள்.
இல்லை இன்றைக்கி நீங்கள் ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, மார்னிங் யோசிக்கிறீங்க நான் ஈவினிங்லேருந்து ஒரு வாக்கிங் போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் அதுக்கான ஒரு எஃபர்ட் போட்டு அதுக்கான விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஒரு நாள் வந்து உங்களுக்காக வராது. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறதுமே வேஸ்ட் தான். நான் இப்போ சொன்ன விஷயத்துக்காக மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம கெரியரை அடுத்த லெவல் கொண்டு போகிறதா இருக்கட்டும், ஒரு ட்ரீம் ஹவுஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கான நாள் வந்து வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு அதுக்கான எஃபர்ட்டை இன்னிலேருந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சீக்கிரமே அச்சீவ் பண்ணுவீங்க. அடுத்ததாக எப்போவுமே வந்து உங்களை நீங்களே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சந்தேகப்படாதீங்க. என்னால் இதை செய்ய முடியுமா, நான் இதை செய்கிற அளவுக்கு ஒர்த்தான ஆளா, இதை செய்கிற அளவுக்கு நான் அவ்வளோ ஸ்மார்ட்டான ஆளா அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே குறைவாக இடம் போட்டுக்காதீங்க. உங்களுக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்கும், பட் அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு உங்ககிட்ட தயக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து உங்களை நீங்கள் டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருப்பீங்க. இந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நிறைய இடங்களில் உங்களை பாதிக்கும். உங்களை நீங்களே இந்த அளவுக்கு குறைவாக யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க உங்களை ஈஸியாக எந்த ஒரு விஷயத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க, ரொம்ப ஈஸியாக புல் டவுன் பண்ணிடுவாங்க, ரொம்ப ஈஸியாக மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உன்னால் இது முடியாது, நீ அந்தளவுக்கெல்லாம் பெரிய தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு ஈஸியாக உங்களை வந்து ஹர்ட் பண்ணிடுவாங்க. உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கூட நீங்கள் முடியாத அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ எப்போவுமே உங்களோட வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கான விஷயத்தை செய்ய யோசிச்சிங்கனாலும் சரி, அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிதுனாலும் சரி, இது என்னால் முடியாது, என்னால் இதை செய்கிறதுக்கான ஸ்கில் என்கிட்ட இருக்கான்னு தெரியல அப்படின்னு யோசிக்கவே கூடாது. இது என்னால் முடியும், இது எனக்கு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை பயன்படுத்தி என் லைஃப்பில் நான் அடுத்த லெவலுக்கு போவேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். லாஸ்ட் விலாக்கு முந்தின விலாகில் வந்து நாங்கள் க்ளீனிங் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்காக டிமார்ட் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ வந்து ஒரு சில சின்ன சின்ன பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து வாங்கியிருந்தேன். அதில் ஒரு பொருள் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிது, இந்த தடவை போயிருக்கப்போ தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால டக்குன்னு வாங்கிட்டேன். அது கூட இன்னும் ஒரு சில சின்ன சின்ன பொருள் வந்து வாங்கினேன். இது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அடிக்கடி டிமார்ட்டில் திங்ஸ் எல்லாம் வாங்குவீங்க, இல்லை உங்களுக்கு நியர்பை டிமார்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் குவாலிட்டி ரொம்ப நல்லா கிடைக்குது அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 அழகான கப் வாங்கியிருக்கேன். டீ கப் தான், லைட் எல்லோ வித் ஆஷ் கலரில் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து 2 கப் வந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 29 rupees தான், பட் இதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரே, ஒரு சர்விங் பர்பஸ்க்காக வாங்கினது. என்னோட குக்கிங் சேனலில் நிறைய ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து சர்வ் பண்ணி அந்த வீடியோவில் காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பிளேட் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க. நான் போகும்போதெல்லாம் இந்த ஷேப் தவிர்த்து மற்ற எல்லாமே கிடைக்கும், பட் இந்த தடவை தான் இந்த ஒரு பிளேட் வந்து எனக்கு கிடைச்சிது. அதுலேயும் இந்த ஒரு பீஸ் தான் வந்து இருந்துச்சு. இது வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மெலமைன் மெட்டீரியல். இது வந்து நம்ம ஓவன்லேயும் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய பிளேட் தான். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99 rupees. 99 rupeesக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக இந்த ஒரு 3-in-1 பீலர் ஒன்று வாங்கியிருக்கேன். நம்மளோட கிச்சனில் சிம்பிளாக ஒரு பீலர் வந்து வச்சுருந்தேன். அது ஒரு 40 rupeesக்கோ 30 rupeesக்கோ வாங்கினது. அது வந்து இப்போ மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அதனால வந்து புதுசாக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிளேடு வந்து 3-in-1 பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஷ்வாஷர் சேஃபும் தான். நீங்கள் டிஷ்வாஷர் வச்சுருந்தீங்கன்னா அதில் வாஷ் பண்ணும்போது இதையும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. பீலரில் வந்து பார்த்தீங்கன்னா 3-in-1 பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சும்மா நார்மலாக நம்மளோட வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலே இருக்க தோல் சீவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஒரு பிளேடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சமைச்செல்லாம் முடிச்சுட்டு டிஷ்ஷெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணும்போது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு சில ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை வந்து சீவோம் இல்லையா,
கிரேட் பண்ணி போடுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்கின் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி எல்லாம் இருக்கும்ல, அதோட தோல்லாம் வந்து அழகாக பீல் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த சைட் பிளேடை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சைட் பிளேடை நீங்கள் மேலே வர மாதிரி வச்சுக்கணும். அப்படின்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா அப்படியே லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பிளேடு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இதை அப்படி ரொட்டேட் பண்ணி அப்படியே விட்டுட்டிங்கன்னா லாக் ஆகிக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பீலரோட ப்ரைஸ் வந்து 89 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நெக்ஸ்ட் ஒரு vlogல வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேட் இது. நம்ம நார்மலாக டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது பிளேட் வைக்கிறதுக்கு முன்னாடி போடக்கூடிய மேட் இருக்கும்ல, அந்த ஒரு மேட் தான் இது. என்னடா ஒன்று வாங்கியிருக்கேனே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்னோட டேபிளுக்கு அந்த மாதிரி மேட் போட்டால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால வந்து இது டைனிங் டேபிளோட ஒரு ஓரத்தில் சின்னதாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஒரே ஒரு பீஸ் மட்டும் வாங்கினேன். 49 ருபீஸ்க்கு. இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மூங்கில்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ஒன்று போதும் அப்படின்றதுனால ஒன்று மட்டும் வாங்கினேன். இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் சாண்டல் காம்பினேஷனில் இருக்குது. இதுலேயே பிளாக், அதுக்கப்புறம் இன்னும் டார்க்கான கலர்ஸ், லைட்டான கலர் கூட இருந்தது, க்ரீன் கூட இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட டைனிங் டேபிளை பொறுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஒரு அழகான கார்லாண்ட், இது ரொம்ப நாளாக நான் வந்து வாங்கணும்னு நினச்சது. இந்த கலர்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் போகும்போதெல்லாம் பின்னாடி நான் ஹேண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, பூஜை ரூமில். இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் தான் எனக்கு கிடைச்சிது. இந்த ஒரு எல்லோ கலர் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த தடவை போகும்போது ஃப்ரெஷ்ஷாக நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இதில் 2 வந்து வாங்கியிருக்கேன். இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துல ஹேங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இன்னொரு vlogல நான் இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.